Hello friends, welcome to Yummy Spicy Tamil Kitchen. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவர்ட்டின்னு சொல்ற மண்ணீரல், ஈரல் ரெண்டுமே கலந்து ஃப்ரை பண்ண போறோம். garlic ஃப்ரை. இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஈரலும் மண்ணீரலும் நம்ம தனித்தனியா நம்ம ஃப்ரை பண்ணிருப்போம். இது வந்து ரெண்டுமே சேர்த்து ஃப்ரை பண்ண போறோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபிக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த மண்ணீரல் வந்துட்டு நம்ம கழுவிட்டு தாங்க கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கழுவுனோம்னா இதில் உள்ள சத்து எல்லாமே போயிடும். இந்த ஈரல் 150 கிராம், இந்த சுவரட்டி வந்துட்டு 150 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அடுத்து இது மண்ணீரல் வந்துட்டு நம்ம குக்கரில் வச்சு 3 விசில் விட போகிறோம். ஈரல் வந்துட்டு 5 நிமிஷத்தில் வெந்துடணுங்க. இந்த மண்ணீரல் வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தனித்தனியாக நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது வரைக்கும். இது ரெண்டுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ரத்தம் பற்றாக்குறையாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த சுவரட்டி வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இந்த பாத்திரம் காஞ்சி வந்த பின்னாடி நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சி வந்த பின்னாடி 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் வந்து ரொம்ப நேரம் பொரிய வேண்டாம், லைட்டாக பொரிஞ்சு வந்தாலே போதும். இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வேண்டாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து சமையல் பண்ணும்போது எப்படியானாலும் கையில் வந்து சுட்டுக்குவோம். அந்த டைமில் வந்துட்டு இப்போ இந்த ஈரல் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். அந்த டைமில் அந்த சூடு பட்ட இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈரமாக தொடச்சிட்டு தூள் உப்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நல்லா தடவி வச்சுக்கோங்க. கோட் பண்ணி வச்சிங்கனாக்க கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த எரிச்சல் அடங்கி கொப்பளிக்காதுங்க. தீக்கிட்ட இடம் வந்துட்டு கொப்பளிக்காது. கொஞ்ச நேரத்தில் அந்த வலி அந்த எரிச்சல் எல்லாமே போயிடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஈரலை கொட்டி வதக்கி வச்சாச்சு. வெங்காயத்தோடு சேர்ந்து சீரகம் வெங்காயத்தோடு சேர்ந்து இப்போ அந்த சுவரட்டி வந்துட்டு வந்துச்சுங்க. இதோடு சேர்த்துக்கலாம். இந்த ஈரோடையும் இந்த சுவரட்டியும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கிரேவி பதத்துக்கு வந்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம சுருள வதக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 10 பூண்டு பற்களை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் இதோடு சேர்த்தாச்சு. அடுத்து மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இது 3மே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சாதத்தோட, சப்பாத்தியோட, இட்லியோட, தோசை கூட இதோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணுறது எல்லாமே இரும்பு சட்டி தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரமோ ஈய பாத்திரமோ செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறது, இந்த மாதிரி வதக்குறது, இது எல்லாத்தையுமே வந்து இரும்பு சட்டி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இரும்பு சட்டியில் சமையல் பண்ணுறது உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவரட்டி ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.